ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம முதலமைச்சருக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம அனுப்ப போகிறோம். அதனால் நமக்கு தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் நிலம், லேண்டு, அதாவது வீடு, இன்னும் சரியா உங்களுடைய அரசு சார்ந்த எல்லா உதவிகளையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது கிடைக்காம போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 40-50 வருஷமாக ஒரு இடத்துல இருக்கீங்க, அதுக்கு பட்டா தரமாட்டுறாங்க இல்லை மறுக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சார்ந்த எல்லா உதவிகளையும் நீங்கள் பெறப்போ நீங்கள் நிராகரிக்கப்பட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 30 நாளில் உங்கள் கையில் எல்லா டாக்குமெண்ட்டும் கிடைச்சிட்டோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த ஆஃபீஸுமே தேவையில்லை. உங்கள் மொபைலில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லைவாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி தரப்போகிறேன். அதன்படி நீங்கள் பண்ண போகிறீங்க. இது டைரெக்டாக சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுனுடைய ஹெல்ப் லைன், அதாவது பார்த்தோன்னா முதலமைச்சர் தனி பிரிவுக்கான ஒரு அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது, மனு பண்ணுறது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். இதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மனு கொடுக்க போகிறோம். மனுவினுடைய நிலையை அறியலாம். ஓகே, அவங்களுடைய அறிவிப்புகள் தெரிஞ்சு கொள்ளலாம். கேள்வி பதில் இது போல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வருவாய்த்துறை சார்ந்தால் மட்டும் இல்லைங்க, அனைத்து துறை சார்ந்த ப்ராப்ளத்துக்கும் இந்த அப்ளிகேஷன் தான் ஒரு சூப்பரான ஒரு தீர்வு. இது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துகிறாங்களா, ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னா 100% நீங்கள் கொடுக்குற மனுவுக்கான தீர்வு கிடைக்கும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனு செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். சைன்இன் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே செட்டிங் அப்படி ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? வெயிட் பண்ணுங்கள், நான் இங்கிலீஷில் வச்சுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சைன் அப் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம இதுக்குள்ளே போக முடியும். சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். மேலே வந்துடுச்சு பாருங்கள். அந்த ஓடிபி போட்டு வெரிஃபை கொடுங்க. ஓகே, நீங்கள் லாகின் பண்ணிட்டோன்னே இது போல் வந்துடும். மேலே உங்களுடைய அக்கௌண்ட்டு, உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பரோடு ஷோ ஆகும். இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மனு கொடுக்கலாம். சரியா? ஃபில் தான் இங்கே இருக்குது. நான் தமிழில் கொடுத்துக்கிறேன். செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த தமிழ் வேணா தமிழ், இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்குறேன். இப்போ மனு செய் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மேலே பாருங்கள் உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணுங்க. மனுதாரனுடைய அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அழகாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரி, அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் அட்ரஸை கிளியராக டைப் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர். நீங்கள் ஆனா மேலா, மேல் ஆர் ஃபீமேல், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் நீங்கள் மாற்றுத்திறனாளியா, ஹேண்டிகேப்டான்னு கேட்குது. நோ கொடுத்துக்கோங்க. எஸ்னால் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா பொது தனிநபர் சங்கம். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த மனு தரோம் இல்லையா, 3 டைப்ஸாக கொடுக்கலாம். என்னுடைய சொந்த விஷயத்துக்காக கொடுக்கலாம், பொதுனா கிராமத்தின் சார்பாக கொடுக்கலாம், இல்லை சங்கத்தின் சார்பாக கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம மனு செய்யலாம். இப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னா, இப்போ பப்ளிக் அப்படிங்கிறத பொது, இண்டிவிஜுவலுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய சொத்துக்கான இது கேட்குறேன் அப்படின்னா இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? கீழே ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். என்ன டிஸ்கிரிப்ஷனா, உங்களுடைய குறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதுபோல் நான் பார்த்தோன்னா ஒரு 10, 20, 40, 50 வருடமாக ஒரு இடத்துல நான் வசிக்கிறேன். இந்த இடத்துல வீடு இருக்குது, நிலம் இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கத்தின் மூலம் பட்டா கொடுக்க மாட்டுறாங்க, இல்லை பட்டா எங்களுக்கு கிடைக்கல. சரியா? அதனால் எங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஃபினேஷன் தமிழே கூட நீங்கள் விளக்கம் கொடுத்துக்கலாம். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, தொடர்புடைய அரசு துறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. நம்ம இந்த லேண்ட் இது சம்மந்தமாக டிபார்ட்மெண்ட் அப்படின்னாவே இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நமக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு தான். சரியா? இதில் வரும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த அப்ளிகேஷன். அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு. சரியா? நம்மளது பார்த்தோன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதோ இருக்குது பாருங்கள். சரியா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்
இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு. இது போல் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரெவென்யூனா ரெவென்யூ இப்போ செலக்ட் பண்ணிட்டோன்னா அது வந்துடும். சரியா? கீழே வந்து லோக்கல் பாடி டைப் அப்படின்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள், இது தேவையில்லை. ஏன்னா நான் மேலே எதுவும் டைப் பண்ணதால் அப்படி காட்டுது. கீழே வந்து குறையின் வகை. சரியா? உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சர்டிஃபிகேட்டு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக்கு, ரீஃபண்டு அண்டு கம்ப்ளைண்ட், சர்வேயர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர்ஸ் மேலே, ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து பட்டா கொடுக்காம டிலே பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க டிலே பண்ணுறாங்க, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் டிவிஷன்ஸ் சரியாக சப்டிவிஷன் பண்ண டிலே பண்ணுறாங்க. அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள், எம்ப்ளாயி சிஎல்ஆர், அடுத்து வந்து பார்த்தோன்னா ட்ரீ கட்டிங். சரி, இது போல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குதுங்க. உங்களுக்கு லேண்ட் ரெக்கார்ட்ஸு, லேண்ட் சப்ஜெக்ட்டு, இது போல் வந்து ஃப்ரீ ஹவுஸ் சைட்டு பட்டா, அதை நான் சொன்னேன் இல்லையா, நத்தம் பட்டா ஃப்ரீ ஹவுஸ் சைட், இதுதான் வந்து செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வீடுன்னா அந்த பட்டா இல்லை அப்படின்னா நத்தத்தில் தான் இருக்கும். அதை நான் இப்போ எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறோன்னே கீழே டீட்டெயில் வந்துச்சு. டிஸ்ட்ரிக் என்னன்னு கேட்குறான், மாவட்டம் என்ன, லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தொடர்புடைய துறை வந்து அதுவே செலக்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், தாலுக்கா செலக்ட் பண்ணோம். எந்த தாலுக்கா, உபயோகம் அதாவது கோட்டம், வட்டம். சரியா? என்ன வட்டம், இந்த குறு வட்டம்னு சொல்லிட்டு இருக்கும். நீ வட்டம் போட்டாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிராமம் வந்து உங்களுடைய வில்லேஜ், என்ன வில்லேஜ், பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து உங்கள் ஊராக தான் இருக்கும் கண்டிப்பாக. பொறுப்பு அதிகாரி தாசில்தார், அதுவே வந்துடும். நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவே தாசில்தார்னு வந்துடும். கீழே வந்து செல்ஃப் டிஃப்ரெண்ட் எபோவ் த மேற்கான முகவரியில் வசிக்கவில்லை எனில் இதை ஆன் பண்ணணும். நம்ம மேற்கண்ட முறையில் தான் வசிக்கிறோம் அப்படின்னா இதை ஆன் பண்ண வேணாம். சரியா? ஓகே. கீழே வந்து குறையின் நிலை. சரியா? டிவிஷன் ஐடின்னு கேட்டிருக்கேன். இது எதுவும் கொடுக்கலனாலும் நோ ப்ராப்ளம். சரியா? இப்போ வந்து இவ்வளோ டீட்டெயிலும் கொடுத்துட்டு ப்ரோ நான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து இது போல் இவ்வளோ அதிகாரி கிட்ட போயிருக்கேன், இது போல் மனு கொடுத்துருக்கேன், இது போல் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னா அது சம்மந்தமான எதனா டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மேலே பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீடு இருக்குது, அதுக்கு பட்டா எதுவுமே கிடையாது, நீங்கள் என்ன பண்ணலாம், சர்வே நம்பர் அதாவது டிவிஷன் நீங்கள் கொடுத்துருப்பா பாருங்கள், கிராமம். சரியா? டிஸ்ட்ரிக்ஸு நம்ம மேலே டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா சர்வே நம்பரோடு போட்டு டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். இந்த விளக்கத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சர்வே நம்பரை வந்து வசிக்கிறதா டீட்டெயில் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உன்னுடைய லேண்ட் சர்வே நம்பர் உங்கள்கிட்ட பட்டாவே இல்லைனாலும் எல்லா வில்லேஜ் ஆஃபீஸ்லேயும் இருக்கும். நீ போய் நம்ம வில்லேஜ் விஓ ஆஃபீஸில் இது போல் நான் இந்த இடத்த வீட்டில் இருக்க இல்லையா, இதுக்கான என்னுடைய சர்வே நம்பர் என்ன அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பட்டா நம்பரை சர்வே நம்பரை கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் குறிப்பிட்டு என்ன பண்ணலாம், மனு செய்யலாம். ப்ரோ நான் வந்து இன்னொரு மெத்தட், நான் நேற்று வீடியோ போட்ட ஞாபகம் இருக்கா, இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இலவசமாக பட்டா வாங்கிறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மனு வந்து செய்யணும். அந்த மனு வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து டைரெக்டாக கலெக்டருக்கு எழுதுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சிஎம்க்கு போகிறது. சரியா? 2 டைப்ஸ். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வகையும் ட்ரை பண்ணி கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சிஎம்க்கு டைரெக்டாக அனுப்பி நம்ம பண்ணலாம். சரியா? இது வந்து உங்களுடைய ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் இதில். சரி, கண்டிப்பாக பதில் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் அட்டாச் பண்ணி இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட இப்போ நீங்கள் மனு செய்கிறீங்க இல்லையா, இதோட நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டும் சேர்த்து என்ன ஆகும், அட்டாச் ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து இதுக்கான மனு வந்து சப்மிட் ஆன உடனே, சரி இதை கொடுத்துட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மனு சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன உடனே நீங்கள் பேக் வந்துடலாம். அவ்வளோதான், சப்மிட் பண்ணுற பிளேஸே அதுதான். நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ண மனு வந்து இங்கே இருக்கும். சரியா? மனுவின் நிலை அறிய அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த உங்கள் மனு வந்து இருக்கும். சரியா? மனு வந்து இந்த இடத்த வந்து ஷோ ஆகும். உங்கள் மனு எந்த நிலையில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் தனி பிரிவினுடைய துறை டைரெக்டாக உங்களுக்கு வந்து போயிடும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த துறை சார்ந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதிகாரிங்க வேறு யாருமே வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தரல, கேட்டீங்க, முயற்சி பண்ணிங்க, கிடைக்காத பட்சத்தில்
நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக மனு செய்யலாம். மனு பண்ணீங்க அப்படின்னா தாசில்தாருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, சிஎம்ஆர்லேருந்து ஒரு லெட்டர் வரும். அவங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு விசாரித்து உங்கள் வீட்டுக்கோ பட்டாவோ என்ன எதுக்காக நீங்கள் மனு பண்ணீங்க, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. இதனுடைய ரூல்ஸ் பிரகாரம் 30 நாட்களுக்குள்ளே உங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கணுன்றது தான் ரூல்ஸு. அதனால் நீங்கள் மனு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தீர்வு நிச்சயம் உண்டுன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் போயிட்டு மேலே சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும். ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தட் பிரகாரம் நீங்கள் மனு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இது வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறைகள் எந்த நேரத்திலும் பதிவு செய்யப்படலாம். இப்போ தான் டைம் தான் பண்ணணும்னு கிடையாது. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே கேள்வி பதில் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேள்வி பதிலில் எல்லாத்துக்கும் உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் இதை படிச்சுட்டு கூட சரி என்னென்ன வகை குறைபாடு செய்யலாம், சரியா, அரசு நலத்திட்டம் சார்ந்த குறைபாடு, குடிமக்கள் தொடர்பான பிரச்சனை, அப்புறம் வந்து இணைய வழி தங்களது அலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி வாயிலாக பதிவு பெறலாம், தங்கள் கோரிக்கை தெரிந்த தகவலை விவரத்தினை படிவத்தினை பூர்த்தி செஞ்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மனுவை எழுதி கூட நான் சொன்னேன் இல்லையா அந்த மூலையில் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பிடலாம். எந்த மொழியில் வேணாலும் குறைகளை கேட்கலாம். வேறு எந்த வகைகள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சரியா, அஞ்சல் துறை, மின்னஞ்சல் துறை, இணைய வழியில் வந்து கேட்குறான். டீட்டெயில்ஸ் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்கான். வேறு லெவல், சரியா. ஓகே, இதெல்லாம் படிங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அறிவிப்புகள் அப்படின்றது அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. தட்ஸ் ஆல். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேட்டஸ்ட் ஜாப் பற்றியும் நம்ம வீடியோவில் வந்து போட்டு வரேங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து போலீஸ் ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 21 லாஸ்ட் டேட், செப்டம்பர் 21. ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 10th ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். அதுக்கான பிடிஎஃப் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வீடியோ எப்படி வந்து அதை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருப்பேன். யார் யார் எலிஜிபிள், எவ்வளோ வந்து இந்த போலீஸ் வேலைக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற முதல் A to Z ஆல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. டெலகிராமில் கொடுத்துருக்கேன், சரியா. இப்போ கூட வந்து பார்த்தோன்னா இந்த ஆப் பற்றி உங்களுக்கு வந்து மேலும் டீட்டெயில்ஸு எதுனா டவுட்ஸ்னால் டெலகிராமில் வந்து கேளுங்க. இன்னொன்று வந்து டெலகிராமில் ஜாப் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுபோல் அப்டேட்டும் வந்து புது புது வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறேன். மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.